நமக்கு தெரிஞ்சவங்களை திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரியா சொன்ன. சொல்றத கேளு டோனி. அந்த டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் அவன் தான் இது எல்லாத்தையும் செஞ்சது. கேப்டன் ராஜா, விஷயத்துக்கு வருவோம். ராஸ் உங்களை பிடிக்க 36 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காரு. அதுவும் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஒழுங்கா சரணடைஞ்சிருக்கு. தப்பான ஆளை பிடிக்க வந்திருக்க. உன் பேச்சை கேட்கறதுக்கு நான் இங்க வரல. நேத்து உன் நண்பா அப்பாவி மக்களை கொன்னு. அவன மாதிரி இன்னும் 5 சூப்பர் சோல்ஜர்ஸ் இருக்காங்க தெரியுமா? அவங்கள டாக்டர் கண்டுபிடிக்க விடக்கூடாது டோனி. அதை தடுக்க. ஸ்டீவ், சொல்றது கேளு. இதோட விளைவு உனக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சுமா எங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிற? ஓகே, நான் பொறுமை இழந்துட்டேன். அண்டர் ரூஸ் சத்திட்டேன். தேங்க்ஸ். விஷயம் என்னன்னா லேண்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. புது சூட்ல. ஆனா பிரச்சனை இல்ல மிஸ்டர் ஸ்டார்க். போக போக எனக்கு பழகிடும். தேங்க் யூ. இல்ல, இந்த விஷயத்தை பத்தி இப்ப பேச தேவை. ஓகே கேப்டன், இந்த ஸ்பைடர்மேன் உங்க பெரிய ரசிகர். ஏய், இதே அப்புறம் பேசிக்கலாம். இப்போ ஹலோ गाइस, கொஞ்சம் அடங்கு. புது டீம் மெம்பர்ஸா? எல்லாம் உன்னோட முட்டாள்தனத்தினால தான். கிளின்ட்ட வர வச்சிருக்க. அவன் உதவியோட வாண்டாவ அவ இருந்த பாதுகாப்பான இடத்துல இருந்து கடத்திருக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவெஞ்சர்ஸ் பிரிஞ்சிட கூடாதுன்னு நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் தெரியுமா? நீ கையெழுத்து போட்டப்பவே பிரிஞ்சிட்டோம். பேசுறதே வேஸ்ட். பாண்ட்ஸ் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒழுங்கா சரண் அடைஞ்சிருங்க. நாங்கன்றதுனால நீங்க தப்பிச்சீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணுவம் உங்களை பார்த்த உடனே சொல்ற ஆர்டர்ஸோட வருவாங்க. கம் ஆன். கண்டுபிடிச்சிட்டான். அவங்க குவின் ஜெட் ஹேங்கர் 5 நார்த் ரன்வேல இருக்கு. தயாரா இல்ல? என்னப்பாச்சு? ஷீல்ட விட்டுட்டு ஃபீல்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? கிழிஞ்சது போ. பார்க்கிங் ஏரியால 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தி வாண்டா. அவளை போய் நான் பிடிக்கிறேன். கேப்டன்ல வில்சனும் பான்ஸ் இருக்காங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன். பான்ஸ் ஏன் இலக்கு? ஹே மிஸ்டர் ஸ்டார்க், நான் என்ன பண்ணட்டும்? நான் சொன்னேன் இல்ல, பக்கத்துல நெருங்காம அவங்களுக்கு வலது. எனக்கு புரிஞ்சுது. வழி விடுங்க கேப்டன். திரும்ப இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். இங்க பாரு, நான் பொண்ணுங்களை மதிக்கிறவன் மிதிக்கிறவன் இல்ல. என்ன பத்தின கவலை உனக்கு வேண்டாம். இது என்ன புதுசா இருக்கு? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி வரவெல்லாம் சூப்பர் பவரோட வரான். உங்க கை மெட்டலா? அடேங்கப்பா, சூப்பரா இருக்கு. பேசிட்டு இருக்கும்போது இப்படி குறுக்கே வந்து அடிப்பீங்க? சாரி கேப்டன், இது உங்களை கொல்லாது, ஆனா பயங்கரமா வலிக்கும். வாண்டா, நீ விஷனோட மனசை கஷ்டப்படுத்திருக்க. நீ என்ன ஒரு ரூம்ல அடைச்சு வச்ச. முதல் விஷயம், நீ அதிகமா கற்பனை பண்ற. ரெண்டாவது, உன்னை பாதுகாக்கத்தான் அப்படி செஞ்சேன். ஹே கிளின்ட், என்னப்பா? ஃபேமிலியோட வெக்கேஷன் எல்லாம் போயிருப்பேன் நினைச்சேன். கால்ஃப் போர் அடிச்சிருச்சா? 18 ஹோல்ஸ் விளையாடுன. அத்தனையிலையும் அடிச்சேன். என் குறிதான் என்னைக்குமே மிஸ் ஆகல. எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கு. மேல பார்க்கலாம். நிறைய காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை நீ சொல்ல தேவையில்லை. கிழிஞ்சது. ஹலோ, இத மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. உங்க ரெக்க கார்பன் ஃபைபரா? உடம்புக்குள்ள இருந்தா வருது. உங்க எடைக்கு எப்படி சுலபமா பறக்க முடியுதுன்னு இப்ப புரியுது. உண்மையிலேயே கலக்குறீங்கப்பா. நீ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதில்லை நினைக்கிறேன். ஏன்னா சண்டையில யாரும் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. மன்னிச்சிருங்க, புதுசுல தான். ஹேய், இங்க பாருங்க. உங்க கூட இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க எனக்கும் ஆசைதான். ஆனா நான் மிஸ்டர் ஸ்டார்க்கு என்னோட திறமையை நிரூபிச்சாகணும். என்ன மன்னிச்சிருங்க. இது முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. ஏன் சொல்ல மாட்டேன்?